வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்தை பற்றிங்க. காலபுருஷனோட முதல் வீடான மேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது முழு முதல் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம்ங்க. இந்த நட்சத்திரம் உடம்போட பகுதியில் எதை குறிக்குதுன்னா நெற்றி பாகத்தை குறிக்குதுங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் நெத்தியில் சந்தனமோ குங்குமமோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் மற்றும் துரியோதனன்னு சொல்லலாமுங்க. அப்போ இவங்களுடைய கேரக்டர்ஸ் நிறையா பரணி நட்சத்திர நபர்கள்கிட்ட இருக்கிறத பார்க்குறோங்க. இந்த பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோங்க. அது எப்படி பரணி தரணி ஆளும்னா பரணியில் பிறந்த எல்லாருமே நாடாளுறாங்களா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாதுங்க. இவங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய மனசை ஆள்வாங்க. அதனால தான் இவங்களுடைய அன்பால் அவங்களோட மனசை ஆள்றதுனால தான் பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவோங்க. பரணியில் பிறந்தவங்களுக்கு சில சமயங்களில் அம்மாவோட அன்பு கிடைக்காம அதுக்காக ஏங்க வேண்டியது இருக்குங்க. இவங்களோட அம்மா அப்பா கால சூழ்நிலைகளால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில காலமாச்சும் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அதே மாதிரிங்க இந்த பரணியில் பிறந்தவங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க. இவங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை செய்யறதுக்காக இவங்க தன்னுடைய கொள்கை பிடிப்புகளை தளர்த்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க. அதனால இவங்க என்னைக்குமே வாக்கு கொடுக்காம இருந்துக்கிறது இவங்களுக்கு சேஃபர் சைடுங்க. விருந்தோம்பல்ல இவங்கள மாதிரி சிறந்த ஆட்கள் யாருமே கிடையாதுங்க. நட்பு பேணி காக்கிறதுலையும் இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லணுங்க. இதுக்கு உதாரணமா துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில இருந்த நட்பை சொல்லலாமுங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். துரியோதனன் தன்னுடைய நண்பனுக்காக எவ்வளவு செஞ்சாரு, தன்னுடைய நண்பன் மேல எவ்வளவு அதீத நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி இவங்களுடைய நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. முக்கியமான காலகட்டங்கள்ல இவங்களுக்கு உதவி செய்ய முடியாம ஏதாவது ஒரு சூழல்ல விட்டு பிரியற மாதிரி ஆயிருங்க. இதையும் நம்ம அந்த மகாபாரதத்திலேயே நம்ம பார்த்துருப்போங்க. இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்குங்க தோல்வியாதி இருக்குங்க. இவங்களோட தாய்மாமா குடும்பத்துல இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இவங்க கையில் எப்பவுமே ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. யமன் எப்பவும் கையில் கதாயுதம் வச்சுட்டே இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னாலும் இவங்க கையில் ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறது நல்லதுங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு ஷர்ட்டில் பென் வச்சுக்கலாம், இல்லை பெண்களாக இருந்ததுன்னா கையில் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சுருக்கலாங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க. அந்த கோபத்துக்கு காரணம் இல்லாமல் வராதுங்க. இவங்களுக்கு அந்த கோபத்தில் ஒரு சின்ன நியாயம் கண்டிப்பாக இருக்குங்க. இவங்க உணவு பிரியர்களுங்க. நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு கிரக இணைவுகள் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள்லைங்க இவங்களுக்கு கிட்னிலேயோ இல்லை ஹார்ட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்களுக்கு சொத்து தகராறு 100% இருக்குங்க. பரணியில் பிறந்தவங்க கூட்டமாக இருக்கிறதுக்காக விரும்புவாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரத்துடைய விலங்கு பார்த்தீங்கன்னா யானை, இதனுடைய பறவை காகம். இவங்க 2 பேருமே கூட்டமாக இருக்கிறத தான் விரும்புவாங்க இல்லைங்களா. இப்போது ஒரு காகம் ஒரு உணவு கிடைக்குதுங்க, தானாக எடுத்து சாப்பிட்றது இல்லைங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர் இவங்ககிட்ட நிறைய இருக்கிறத கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோங்க. அதே மாதிரிங்க இந்த நட்சத்திரக்காரங்க தன்னோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட தன்னோட நண்பர்களுக்கோ தன்னை சுற்றி இருக்க சுற்றத்தாருக்கோ பகிர்ந்து கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வாழ்றதை நம்ம பார்க்குறோங்க. இவங்க கொஞ்சம் சுயமரியாதையை விரும்புவாங்க. மரியாதைக்கு இழுக்கு வந்ததுன்னா இவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. கொஞ்சம் கடுஞ்சொல் தாங்க முடியாத ஆட்களுங்க இவங்க. ஏதாவது இவங்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி பேசிட்டா தாங்கிக்க மாட்டாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அளப்பரியதுங்க. இதில் இருக்க கவிஞர்கள் யாராவது பரணியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கற்பனைகள் அத்தனையும் வித்தியாசமாக இருக்குங்க. இவங்களோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. இவங்க வீட்டில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு அடுப்பு இருக்கும். அது இண்டக்ஷன் ஸ்டவ்வாக கூட இருக்கலாமுங்க. இவங்க வீட்டு கிச்சனில் ஒரு சாமி ஃபோட்டோ கட்டாயம் வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டு சிங்க்கு அடிக்கடி அடைச்சிக்குங்க. இவங்க ஃபேமிலியில் யாருக்காவது கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவங்க குடும்பத்தில் யாருக்காவது கருச்சிதைவு நடந்திருக்கும், இல்லைன்னா ஐவிஎஃப்ல ஒரு பேபி இவங்க ஃபேமிலியில் இருக்குங்க. இவங்க சிறந்த நிர்வாகத்திறன் மிக்கவர்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு ஜோதிடர் உமா தேவராஜ்.